நான் தப்புன்னு சொல்லுவேன். அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கத்தில் மாத்திரம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? தனக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும். நான் அப்படி இருக்க மாட்டேன், நீங்கள்லாம் அப்படி இருக்கணும், நீங்கள் அங்கே மாத்திரம் அப்படி இருக்கீங்க, இங்கே மாத்திரம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறது அது தப்பு தான். ஆனால் எல்லாரும் இங்கே வந்து போகிறவங்க குறைஞ்சபட்சத்துக்கு அந்த ஒரு சிறிய சிந்தனைனாலும் இருக்கணும் இல்லையா? அங்கே போனால் அப்படி இருக்கும் இல்லையா? கொஞ்சமாவது வீட்டுக்கு வந்தால் ஏன் இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறது கிடையாது. யோசித்தா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம், ஆனால் யோசிக்க மாட்டோம். அங்கே வீட்டில் இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தானே இங்கே வந்தப்பவும் இருக்கும். இல்லை இங்கே வந்தப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுவான். சொல்லுங்க சாமியா, இருக்குது இல்லை? அப்போ மறந்துட்டு இங்கே ஒருவேளை மறந்து இருக்கிறது மாதிரி ஏமாத்துறீங்களா? அப்படி கூட யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இங்கே ஓரளவுக்கு அதை மறந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே இருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்கு போனால் ஏன் உங்களால் இருக்க முடியல? அது எதனால வந்ததுன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். பிரச்சனைகள் எப்படி வருது ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் அப்படின்னு நம்ம நிறையா வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதையெல்லாம் கொஞ்சமாவது உள்வாங்கி நீங்கள் வந்து நடைமுறையில் இருக்கிறீங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நடைமுறையில் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. முன்னாடி வேணால் சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்னு சொல்கிறீங்க, புரிஞ்சதா? அப்புறம் எல்லாம் மறந்துடுறீங்க. உங்களை ஒன்றும் பெரிய அளவில் என்ன ஒன்று மாதிரி மண்ணை வெட்டி கல்லை வெட்டியா சமக்க சொல்கிறோம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்குமா என்ன? இல்லை சாமி. எங்கள் சாமியாவது கொஞ்சம் கல்லாவது பொறுக்க விடுவாருன்னா அதை கூட செய்யறது இல்லை. கட்டாந்தரையில் கல் பொறுக்கணும்னு சொல்லி பொறுக்க விட்டுருவார். புரியுதா? கல் பொறுக்க விடுவார், கல்லை உருட்டு விடுவார், மண்ணள்ளி போட சொல்லுவார். அவராவது அதை செய்வார். இந்த பரதேசி அதை கூட செய்ய சொல்கிறது இல்லை. ஆனால் ஏன்